தஞ்சை மாவட்டம் பாபநாசம் இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற 3 பள்ளி மாணவிகள் நேற்று அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் இன்று ஒரு மாணவி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம் ஹுசேன். வணக்கம் சதாம் ஹுசேன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். அதாவது கபிஸ்தலம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற 3 பள்ளி மாணவிகளில் ஒருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இருவர் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே சருக்கை எடத்தருவில் வசிப்பவர் அறிவழகன். இவரது மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது தாய் வீடான சருக்கை எடத்தருவில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் சருக்கை அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக அறிவழகன் மகள்களான கனிஷ்மா, இவர் பாபநாசம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது தங்கை கேசவர்த்தினி, இவர் கருப்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் அதே தெருவில் வசிக்கும் விவசாயி கூலி தொழிலாளியான மதியழகன் மகள் சஹானா, இவர் உமையாள்புரம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர்கள் 3 பேரும் கொள்ளிடம் ஆற்று கரையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென ஆற்றில் உள்ள பள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். சத்தம் கேட்கவே இதை கண்ட கரையில் இருந்த பொதுமக்கள் கேசவர்த்தினி மற்றும் சஹானா ஆகிய இருவரை உயிருடன் மீட்டுள்ளனர். மேலும் கனிஷ்மா ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். இது குறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் பாபநாசம் தீயணைப்பு நிலையத்தினர், கபிஸ்தலம் காவல் நிலைய ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையிலான போலீசார் மற்றும் வருவாய் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 9ஆம் வகுப்பு மாணவியை தேடி வருகின்றனர். நேற்று கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற போது அடித்துச் செல்லப்பட்ட கனிஷ்மா உயிரிழந்த நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சதாம் ஹுசேன்.